வந்துட்டேன்டா. ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஜஸ்ட் இமேஜின். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இதான் ஃபைனல் எபிசோட் கூட. அவ்வளோதான், இந்த ஸ்டோரி முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நெய்பர் மச்சானை கண்டினியூ பண்ணலாம். ஐ நோ மை பொக்கலே, நீங்கள் நெய்பர் மச்சானுக்கு நிறையா வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு நல்லாவே தெரியும். சரி, நம்ம அந்த ஸ்டோரியை நம்ம வந்து இதை முடித்த பிறகு கண்டினியூ பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும். சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டேங் தான் அவனோட ரூமில் உட்காந்து எவ்வளோ நாள் பார்க்காம இருந்த எல்லா எபிசோட்ஸையும் அப்படியே உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அதை பார்க்க பார்க்க அவனோட கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீராக வந்துட்டே இருக்கு. நான் இவனை எவ்வளோ நம்பினேன், ஆனால் ஆனால் எதுக்கானே எனக்கானே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணான். இந்த ஸ்டோரி காண்டியா, இந்த ஒரே ஒரு ஸ்டோரி காண்டியா என் கூட இந்த மாதிரி க்ளோஸாக இருந்தான். நான் அப்போது அவனுக்கு இம்பார்ட்டண்ட்டே கிடையாதா? ஒரு தாடி கூட அவன் என்ன லவ்வே பண்ணலையா? எதுக்காண்டி ஜங்குக்கு நீ இந்த மாதிரி என்ன ஏமாத்தினா? எதுக்காண்டி நீ இந்த மாதிரி பண்ண? நான் இப்படி என்னோட லவ் லைஃப்பில் ஏமாறுவேன்னு நினச்சி கூட நான் பார்த்தது கிடையாது. லவ்னு ஒன்று பண்ணா ஒன்று மாதிரி ஒரு பயணம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ ஒன்று பண்ண லவ்வே தப்புன்ற அளவுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேல, மொத்தமாக ப்ரூவ் பண்ணிட்டேல அப்படின்னு சொல்லி டியோங் தான் ஒரு மாதிரி செம்மையாக எழுதிட்டுருக்கான். ஃபோன் அப்படியே தூக்கி போட்டு உடச்சிட்றான். ஸோ இப்படி பேசுகிற எல்லாத்தையும் ஜங்குக் தான் டியோங்கோட ரூம் கதவுக்கு பின்னாடி அப்படியே உட்காந்து கேட்டுட்ருக்கான். ஜங்குக்கு அவனை எப்படி சொல்லி சமாதானப்படுத்துனே சுத்தமாக தெரியவே இல்லை. ஏன்னா ஜங்குக் பண்ணதுமே தப்புன்னு அவனுக்கு நல்லாவே புரியுது. ஸோ அவங்க கீழே தான் வந்து சுகாவும் ஜிமினும் அவங்களோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுட்டே அவங்க, அவன் எதுக்காண்டி இப்போது இவ்வளோ சோகமாக வரான்? அவனை யாரும் ஹர்ட்லாம் பண்ணல. ஏன்னா அவனை நான் ரொம்பவே சந்தோஷமாக வளர்த்துட்டேன். அவங்க அப்பா இறந்ததுலேருந்து இப்போ அவன் சோகமாக இருக்கானா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. அவனை நான் எப்போயுமே சிரிச்ச முகத்தோடய பார்த்துட்டேன். சடனாக இப்போ அவன் இப்படி வந்து கொஞ்சம் சோகமாக போகிறானா, கவலை. அதான் ஐயோ மா அப்படிலாம் இல்லை, அவனுக்கு பிடிச்ச எபிசோட்ஸில் கொஞ்சம் சோகமான சீன்ஸ் வச்சா அது பார்த்துட்டு வந்தால் அது கொஞ்சம் அப்படி இருக்காமா. நீ தான் ஜிமினா, உன்னை பற்றி அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். எனக்குன்னு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவான். அப்புறம் சுகா நீயா? ஆமாம், உன்னை பற்றியுமே அவன் சொல்லியிருக்கான். நீ அவனுக்கு ஒரு வெல்விஷர் மாதிரியா, ஒன்று மாதிரி இருக்கணும்னு அவன் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பான். ஆனால் அவனுக்கு சின்ன வயசுலேருந்து அவ்வளவா யாரும் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. எல்லாரும் அவனை ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவனுக்குன்னு சொல்லிக்க இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா அது நீங்களாக தான் இருக்கீங்க. அவனை தயவு செய்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க ப்ளீஸ். அம்மா, என்ன நீங்கள் எப்படியெல்லாம் ப்ளீஸ் எல்லாம் சொல்லி கெஞ்சிட்ருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவனுக்கு எதுவும் ஆகாது, நாங்கள் இருக்கோம்ல, பத்திரமா பார்த்துக்குறோம். என்ன சுகா? ஆமாம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அவன் சரியாயிடுவான். சரி, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க. அம்மா, உங்கள் கூட இன்னொரு பையன் வந்தானே, அவன் என்னாச்சு? அவன் ஏன் இன்னும் இங்கே வரல? அவனுக்கு டேயாங்னா ரொம்ப பிடிக்கும். டேயாங் இப்படி சோகமாக போகிறத அவனால் ஏற்றுக்க முடியல. உங்களை மாதிரியே அவனும் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் போல். அதான் கதவு கிட்ட நேற்றுக்கு உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பான். ஓ, என்னோட ஓவராக பாசம் வச்சுருக்கான் போலே. ஆக்சுவலாக நானும் அவனை பார்த்துருக்கேன். எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எனக்கு தெரில. 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா அப்படின்னு சொல்ல ஜிமின் அப்படியே திரு முழுகிறான். அவங்களோட அம்மா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போது அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, கரெக்டா? அவங்க லவ்க்குள்ள எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்ல, அம்மா எப்படி கண்டுபிடிச்சிங்க? நீ முழிக்கிற மொழியை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். அவளை பச்சா திட்டா. சரி, போய் தான் சொன்னோம், அவங்க லவ்க்குள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம். அதான் சுகா எங்களை தலையிட வேணான்னு சொல்லிட்டானா நானும் அப்படியே அமைதியாகிட்டேன். இல்லாட்டும் நேற்றுக்கு ஜங்குக்கு போட்டு பொழந்துருப்பேன். சரி, சுகா என்ன தான் சின்ன பையனாக இருந்தாலும் அவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். அவங்களோட லைஃப்குள்ளே போகிறதுக்கு எனக்கே ரைட்ஸ் இல்லை. ஸோ பார்த்துக்கலாம்
அவங்களே எப்படினாலும் சரியாகட்டும். உண்மையான லவ் எப்போவுமே அழகாக சேரும். ஜங்குக்கு இப்போ அப்படி எதுவுமே சொல்லாமா ஒரு மாதிரி உடஞ்ச அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரான். ஸோ அவங்க 3 பேர் பார்க்குறாங்க. பட் ஆனால் எதுவுமே சொல்லலை. சுகா மட்டும் அப்படியே எழுந்திரிக்கிறான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன். அவனை சமாதானப்படுத்தலையா? பேசினதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு அதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கனே தெரில. என்னால் எப்படி அவனை சமாதானப்படுத்த முடியும்னு கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் இருந்தாலும் அவன் கண்ணை பார்த்து பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை சுகா. ஒரு மாதிரி எனக்கே அருவருப்பாக இருக்குது. ஆனால் எப்படி நான் எனக்கு சொல்லி புரிய வைக்க போகிறேன்? என்னோட காதல் எல்லாமே உண்மைனா அவனுக்கு நான் எப்படி புரிய வைக்க போகிறேன்? எனக்கு ஒன்றுமே புரியல சுகா. எல்லாமே உன் கையில் தாண்டா இருக்க. எல்லாம் உன்னால் தான் முடியும். நாங்கள் அவனுக்கு எதுவும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அவன் அதை கேட்குற நிலைமையில இருக்க மாட்டான். நாங்கள் எதை சொன்னாலும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவனுக்கு. அதனால நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. ஓ சைடு எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில. பரவாயில்ல, இருக்கட்டும். இவ்வளோ தூரம் எனக்காண்ட நீங்கள் பண்ணதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். நான் அவனை எப்படினாலும் என் கூட வச்சுப்பேன். என்னை விட்டு தள்ளி போக விட மாட்டேன். அவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே நடந்து போயிடுறான். ஸோ ஜிமின் இது எல்லாத்தையும் பார்த்து தான் இருப்பான். எழுந்திரிச்சு போய் கேட்கலாம் மாட்டான். அமைதியாக அப்படியே உட்காந்துட்டு இருப்பான். அவங்க அம்மாவும் எதுவுமே சொல்லாமல் அவங்களும் அமைதியாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அவங்க தான் இப்போ அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு அப்படியே கீழே வரான். நான் போயிட்டு வரேன். என்னட்டா? நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். போயிட்டு வா. எதுக்கு இப்போ சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நீ பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கியா, அதான் கொஞ்சம் லைட்டாக சிரிப்பு வருது. நான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தா அதுக்கு நீங்கள் சிரிப்பீங்களா? ஒன்றுமே இல்லைப்பா, நான் எதுவும் சொல்லலாம். உன்னோட கோவத்தை என்கிட்ட காட்டாதா. நான் எந்த கோவமும் படல. சரி ஓகே, நீ எந்த கோவமும் படல. சரி காலேஜ் போயிட்டு வா. என்னாச்சு நிற்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு அப்படியே வீட்டை விட்டு வெளியே போகிறான். அப்படியே டர்ன் பண்ணி கரேஜை பார்க்குறான். ஸோ அவங்க அப்பாவோட பைக் ஒன்று இருக்குது. அது அப்படியே ஒரு லைட்டான ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணான். டேங்னா அது ஒரு புல்லட் பைக் மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்படியே ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். இவன் இப்படி போகிறதா ஜங்குக்கும் அப்படி பின்னாலேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே அவனும் அவனோட காரில் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கான். இவன் என்ன பைக்கில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். இன்றைக்கி ரொம்ப வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. முன்ன மாதிரி அவன் இல்லையே. ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிருக்கான். எப்போவும் அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் அப்படியே அவனோட ஹேர்லாம் வந்து டவுன் பண்ணி ஒரு மாதிரி க்யூட்டாக நின்றுட்டுருப்பான். இப்போ என்னென்னா ஒரு மாதிரி அவனோட ஹேரை நல்லா தூக்கி அழகாக கோம் பண்ணிட்டு முடி முன்னாடி வந்து 2-3 மட்டும் அப்படியே தொங்க விடுற மாதிரி வச்சுட்டு அவன் வாட்டுக்கு நல்லா கெத்தாக போயிட்டுருக்கான். இந்த மாதிரி இருந்தால் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு காலேஜுக்குள்ளேயே காரை விட்டுடுறான். ஸோ அவங்ககிட்ட அவங்க இதெல்லாத்தையும் வாட்ச் பண்ணாமல் அவனும் வாட்ச் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக இருக்கான். பார்க் பண்ணிட்டு அப்படியே டர்ன் பண்ணுறப்போ ஜிமினும் சுகாவும் அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆமாம், என்னடா அது? பார்த்தா தெரில, பைக்குன்னு தெரியுது. அதிசயமாக இதில் வந்திருக்கா. இது என்னோட அப்பாவோட பைக்கு. ஓ, எங்களுக்கு தெரியாது பாரு. டேய், உங்கள் அப்பாவோட பைக்குன்னு தத்து எவ்வளோ நாள் நான் அதில் வராமல் இவன் மட்டும் நான் பூசா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வரேன். ஏன் எனக்கு பிடிச்சதுமே பண்ணக்கூடாதா? ஓகே, நே கோவமா இருக்கியா? இல்லையே, நான் இது கோவமாக இருக்கணும்? நான் எப்பவும் போல தான் இருக்கேன். ஓ அப்படியா, சரி ஓகே வா சாப்பிட போகலாமா கேன்டீனுக்கு? எனக்கு பசிக்கல. உனக்கு பசிக்கலையா? ஆனால் எங்களுக்கு பசிக்குது, வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே அவங்க போய் ஷோல்டர் மேலே கை போட்டு அப்படியே போய் இழுத்துட்டு போயிட்டுருக்கான். யோ ஜிமின், நான் தான் பசிக்கலன்னு சொல்கிறல, எதுக்கு சும்மா பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்க? அடே இப்போ சமரிக்கா இல்லையா? இப்போது அண்ணா கூப்பிட வர மாட்டியா? ஓரோ சீன் போட்டு வச்சுவேன், அடுத்து எங்கள் எத்த கட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அமைதியாகிறான். ஜிமின் அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போய் பெஞ்சு மேலே உட்கார வைக்கிறான். ஸோ ஜிமின் அப்படியே ஆப்போசிட்டில் உட்காடுறான். சுகாவும் அப்படியே அவங்க பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான்.
ஸோ அங்கேயும் அப்படியே ஜங்குக் தான் நின்றுட்டுருக்கான். இதையும் அவங்க வாட்ச் பண்ணாமல்ல அப்படியே பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளாஸ் ரூம் போய் உட்காடுறான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அங்கே கிளாஸ் நடந்துட்டுருக்க ஜங்குக் அப்படியே அவங்களோட கிளாஸ்க்குள்ளேயே வந்து நிற்கிறான். அவங்க இதை பார்க்குறப்ப செம்ம கண்டாகுது. எதுவுமே சொல்லாமல் புக்ஸ் எல்லாத்தையும் பேக்குள்ளே போட்டு பேக் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வரான். ஜங்குக் அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். ஒரு நிமிஷம், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்னு நினைக்கிறேன்? இதுக்கு மேலே பேசுகிறதுக்கா இங்கே எதுவும் கிடையாது. எல்லாம் முடிஞ்சதுதான் ஜங்குக். தயவு செய்து என்னை விட்றியா? இங்கேருந்து தள்ளிப்போ. என் பக்கத்தில் கூட வந்து நிற்காத. நான் ஒரே ஒரு தட்டி உங்ககிட்ட ஒன்று கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏய் போது நிறுத்துன்னு சொல்கிறல்ல. என்ன அப்போலேருந்து சும்மா ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்க? கிளாஸில் பார்க்குற, அதுக்கப்புறம் அவங்க கேன்டீனில் ஃபாலோ பண்ணுற, வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்க. வைத்தியமா நீ? அதான் சொல்கிறல்ல, பிடிக்கல விட்டுரு. பிரேக்கப்னா பிரேக்கப் தான். இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு எனக்கோ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே கிராஸ் பண்ணிட்டு அவங்க அப்படியே போயிட்டுருக்கான். ஏலேருந்து அப்படியே முன்னாடிடான். நான் என்ன அப்படி நின்றுட்டே இருக்க சிலையாட்டா? அவன் தான் சொன்னான்னா நீ எப்படி நின்றுட்டே இருப்பியா? போய் தொலை, காலில் விழுந்தாச்சும் அவன் கூட சமாதானம் பண்ணு, போ போ அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே என்னமே சொல்லாமல் அப்படியே அமைதியாகவே நிற்கிறான். ஐயோ இன்னும்மா உனக்கு புரிய மாட்டேன்னுது, போனா போய் பேசு அப்படின்னு சொல்ல. ஸோ ஜங்குக்கு இப்போ அப்படியே கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. அப்படியே குடுன்னு ஓடி போகிறான். ஏய் ஒரு நிமிஷம் இருட்டோம் அப்படின்னு சொல்ல அப்படியே அவங்க எதுவுமே சொல்லாமல் அவன் வாட்டிக்கு போயிட்டே இருக்கான். வேகமாக போய் அவன் முன்னாடி போய் நிற்கிறான். ஸோ கரெக்டாக காலேஜ் என்ட்ரன்ஸில் தான் கரெக்டாக நின்றுட்டுருக்காங்க. காலேஜும் அப்படியே வெளியே வந்து பார்க்குது. உனக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு என்ன கேட்குறா? எனக்கு புரியல ஜங்குக். இன்னும்மா என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியல? உனக்கு எப்படி தெரியும்? என் கூட பண்ண எல்லாத்தையும் தூக்கி இங்கே போட்டது தானே. போஸ்டில் நல்லா அழகாக பயங்கரமாக போட்டிருக்க. யூஸிங் கேரக்டர் தானடா நீனா? நான் ஒன்றும் யூஸ் பண்ணல. அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? யூஸ் தானா? இல்லை அதுக்கு பேர் என்ன கோஇன்சிடென்ஸாக நடந்துச்சா? எனக்கு என்னமோ அதை பார்த்துக்கிறப்போ அப்படி தோணலையே ஜங்குக். வியர்டாக இருக்கு, ரொம்ப வியர்டாக இருக்கு. உன்னை நம்பினதுக்கு இதெல்லாம் எனக்கு பத்தாது. ரொம்ப தேவையான ஒன்றா தான் இருக்குது. வெக்கமாக இல்லை இப்படி எனக்கு 2 பேத்துக்குள்ளே நடந்ததா? ஊருக்கே போட்டு கட்டினது மட்டும் இல்லாமல் என்கிட்ட அதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு வேற பண்ணியிருக்கேன். சொல்லிட்டு கூட பண்ணியிருக்கலாமே. இதுக்கு தாண்டா உங்ககிட்ட வந்தேன்னா அதையும் சொல்லாமா லவ் பண்ணுறேன்னு லவ்வை மட்டுமே பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கேன். உன்னை எவ்வளோ நம்பி எவ்வளோ விஷயம் பிளான் பண்ணேன். எல்லாத்தையும் மொத்தமாக இழுத்து மூடிட்டேல. எனக்கு உன்னை நினைச்சாலே அப்படியே ஒரே கோபமாக வந்துட்டுருக்குது. சத்தியமா என்னால் உன்னை மன்னிக்கவே முடியாதா? இங்கே பாரு, நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் உங்ககிட்ட அதை சொல்லலாம் தான் வந்தேன். மேட்ரை முடிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்பலான் தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு உன் மேலே லவ்வே வந்துச்சு. எந்த ஒரு பையனும் லவ்வை மனசில் வச்சுக்கிட்டா நான் உங்ககிட்ட எப்படி இருக்கேன்னு கூட தெரியாமல் ஒன் டேயில் நீ நான் அவ்வளோ நம்பி என் கூட அப்படி இருந்திருக்கா. அது ஏன் அப்படி இருக்கேன்னு என்கிட்ட அவ்வளோ யோசனை வந்துச்சு. சம்டைம்ஸ் யோசிச்சிருக்கேன், ஓ ஏவனோ சும்மா நம்மக்கிட்ட அதுக்காண்டி தான் இருக்கான் போல் அப்படின்னு. ஜிமின் தான் சொன்னான், நீ என்ன வந்து இமேஜினேஷன்லேயே அவ்வளோ லவ் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் உன்னோட ஃபேவரட்டான ஒரு ஆத்தர்னும் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. எனக்கு அதுவரை எனக்கு எதுவுமே தெரியாதுடா. அப்போ தான் நீ எதனால என்கிட்ட அப்படி இருந்தேன்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணேன்டா. உன்னை உண்மையாக அதுக்கப்புறம் உன்னை விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த விஷயத்த சொல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. சொன்னால் எங்க இப்போ இப்படி நடந்துட்டுருக்கேன், அது நடக்கக்கூடாதுன்னு ஒரு மாதிரி பயம். ஒரு பொய் மறையுதுன்னா அதில் நல்லதுன்னு ஒன்று இருக்கு தானே செய்தா. அது தெரிகிறப்போ ஹர்ட் ஆகும்ல. அதான் கடைசி வரையும் அதை அப்படியே மறைச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் எந்த ஒரு பொய்யும் கடைசி வரையும் தெரியாமல் இருக்காதுன்னா எனக்கு புரியவும் செஞ்சு. அதை எப்பவும் நம்மளால் மறைக்கவும் முடியாது. மறைக்க என்னால் முடியல. எனக்கு
எனக்கு என்ன பண்ணன்னு தெரிலடா. எனக்கு நீ வேணும், அவ்வளோதாட்டையும். என்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் உன்னை யூஸ் பண்ணும் தான்டா நினச்சேன். நீ பேசுகிற பேச்சும் நீ பார்க்குற பார்வையும் அவ்வளோ லவ் இருந்துச்சு. அது எப்படி உன்னை யூஸ் பண்ண மனசு வரும்னு நினைக்கிறேன். எனக்கு நான் இது வரைக்கும் யாரையுமே லவ் பண்ணது கிடையாதுடா. யாரையுமே லவ் பண்ணது கிடையாது. ஒருத்தர் என்கிட்ட அப்படி இருந்ததும் கிடையாது. நீ என்கிட்ட இருக்கிற மாதிரி புதுசாக நீ என்கிட்ட இப்படி வந்து பேசணுன்னே எனக்கு அதை எப்படி எடுத்துக்கணும்னு தெரில. அதை யோசிக்கவும் ஒன்று திரும்ப லவ் பண்ணவும் எனக்கு டைம் கிடச்சிச்சு. பண்ண ஆரம்பித்தேன். மொத்த லவ்வையும் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். அது முழுசாக முடிக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. தெரிஞ்சதும் உனக்கு ஒரு விதத்தில் நல்லது தான். நான் கடைசி வரையும் மறைச்சிருப்பேன். எப்படியோ ஜமீன் அதுக்கு ஹெல்ப் பண்ணி அவனே அதை வச்சுட்டான். என்னை மன்னிச்சிடுறா. இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காது. நிஜமாக அதுக்கப்புறம் நடக்காதுன்னு உன்னால ஷோராக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? ஏன் திரும்ப நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ பழைய பாண்டிங்கில் இருக்கிற மாதிரி உன்னால் இருக்க முடியுமா ஜங்குக்? சொல்ல முடியாதுல்ல. என்னாலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி போக, ஸோ உங்கள் ஜங்குக் அப்படி கை பிடிச்சி இழுக்கிறா. முடியும்டா, முடியும். எந்த ஒரு சண்டையும் ரொம்ப நாள் கழித்து சேர்றப்போ பழைய பாண்டிங்கில் சேர முடியும். அது நான் நடந்துக்கிற விதத்தில் இருக்கு. உனக்கு ஒரு ஹோப்பையும் நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறதையும் புரிய வச்சிட்டாலே போதும். ஒரு செகண்ட் போதும் நீ என்னை நம்புறதுக்கு. அது நான் தாண்டா உனக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அந்த ஒரு வாய்ப்பை மட்டும் கூட நான் கண்டிப்பாக அப்படி ஒன்று இருக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவங்க அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக நிற்கிறான். என்ன இப்போ நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரில ஜங்கோ, சுத்தமாக தெரில. நீ பண்ண விஷயத்துக்கு உண்மையிலே உன்னை கொல்லலான்னு தான் தோணுச்சு. என்ன பண்ணுறது? உன்னை ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பைத்தியம் மாதிரி. என்னால் உன்கிட்ட கோவமும் பட முடியல. அப்படியே கோவப்பட்டாலும் முழுசாக வெறுக்கவும் முடியல. 5 செகண்ட் கூட தான் அந்த கோவம் இருக்கு. அந்த கோவம் கூட இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணா, எதனால் அவன் இந்த மாதிரி பண்ணான், இவன் இப்படி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு விதத்தில் காரணமாக இருப்போன்னு பல விதத்தில் யோசிக்க ஆரம்பித்தேன். நீ ஆன்சர் கொடுத்தோன்னே அந்த புரிஞ்சிருக்க தன்மை என்கிட்ட இருக்கு. நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அந்த ஹோப் மட்டும் என்னை சீட் பண்ணாமல் போய் சொல்லாமல் என் கூட மட்டும் இருந்துடா. எனக்கு அதுவே போதும். என்னை விட்டுட்டு வேறு யாரையும் பார்த்துடாதா. சத்தியமாக இருந்ததுனால ஏற்றுக்கவே முடியாதா? நீ இப்போ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்ல வரியா? நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணுவியா? ஜங்குக்கு அப்படி எதுவுமே சொல்ல மாட்டாவுக்கு நான் ஹக் பண்ணிக்கிறான். என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாத. ஏன்னா அதுக்கான வேல்யூ ரொம்ப பெருசு. உனக்கு நான் எப்படி இருக்கணுமோ அதை நான் நடந்து காட்டுறேன். வாயிலையோ சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. இந்த ஜங்குக்கு எப்படிப்பட்ட வேணாம் உனக்கு நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது பண்ணுறேன். அப்போ தான் நீ நம்புவ அப்படின்னு சொல்ல, அவங்க அப்படியே எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஒரு ஸ்மைலோட ஹக் பண்ணிக்கிறான். ஸோ மேலேருந்து அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கத்துறாங்க கியா 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 கியான்னு. ஸோ ஜிமினும் ஷுகாவும் அப்படியே இது எல்லாத்தையும் நின்று பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் எதுவும் சொல்லாமல் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் அப்படியே ஷுகாவோட ஷோல்டர் அப்படியே லைட்டாக செஞ்சுக்கிறாப்புல. அவ்வளோதான் மக்களே. இட்ஸ் அ ஃபீல் குட் ஸ்டோரி அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? எனக்கு இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா எபிசோட்ஸை விடவும் இந்த எபிசோட் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அவ்வளோதான் பொக்கலே. நெய்பர் மச்சான் காணான்னு தேடாதீங்க. நெய்பர் மச்சானோட ஸ்டோரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சேனலில் வந்து 3 எபிசோடையும் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் அங்கே போய் பாருங்கள். அங்கே தான் கண்டினியூ ஆக போகுது. இந்த இதில் வெறும் 15 மினிட்ஸ் ஒன் ஷாட் மட்டும். ஸோ 15 மினிட்ஸ் எஃப்எஃப் தான் வந்து ரன் ஆக போகுது. வி ஆர் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு டே குக் எஃப்எஃப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க புக்கில் அதுக்கான வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த ஸ்டோரி வந்து நல்ல ஜானராக இருக்கா? பாய்.